அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டு மக்களை அழிவுக்கு துணை போகும் இந்தியாவை கண்டித்து மலேசியாவில் மாபெரும் கண்டன பேரணி நடந்ததாகவும், இதில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களில் கழுத்தில் செயினை போட்டு உருவ இழுத்து வந்ததால் தமிழகமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், சோனியாவின் உருவமையை எரித்ததாகவும், இதனால் இந்தியாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இலங்கையில் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும், தமிழ் ஈழ நாட்டை உடனடியாக சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் உச்சகட்ட சந்தோஷம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் பிரபல நாள் இதழான நியூஸ் வீக் என்ற இதழ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் ஒபாமாவாக தோன்றுபவர் உத்தரப்பிரதேச முதல்வர் திருமதி மாயாவதி தான் என்றும், அவர்தான் மிகவும் இளம் வயது செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று கூறியிருப்பதால் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிர்ச்சி அடைந்து இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த வழக்கில் திரு வைகோ அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடியதாகவும், அப்போது நாஞ்சில் சம்பத் கைது செய்யப்பட்டது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும், மக்களவை தேர்தல் நடைபெறும் நேரத்தில் அவரது தேர்தல் பிரச்சாரத்தை தடுப்பதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக வாதிட்டதாகவும், இதை கேட்ட நீதிபதிகள் நாஞ்சில் சம்பத்தை விடுதலை செய்யுமாறு கூறியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசும் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு பின் பாரதிய ஜனதா கட்சி அணியில் சேர்ந்துவிடும் என்று கூறியதாக மார்த்தாண்டத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த வி எஸ் சம்பத் என்பவர் இன்று புதிய தேர்தல் ஆணையராக டெல்லியில் பதவி ஏற்றுக்கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இன்று கடந்த ஒரு மாதத்தில் திருடப்பட்ட தங்க நகைகள், கார், செல்போன் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை அதன் உரியவரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய உளவு அமைப்பான ரா இலங்கையில் உள்ள தனது ரா அலுவலகத்தின் தலைவராக உள்ள ரவி நாயர் என்பவர் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ரோஹித பெலகாமாவின் மகளுக்கு இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுத்திருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரா அமைப்பு இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சரும் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது, இலங்கை தமிழர்களுக்காக உயிர்த்துறந்த முத்துக்குமார் யார் என்றும், அவர்தான் மேலே சென்று விட்டாரே என்று கூறியதால் பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, EVKS இளங்கோவன் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் உயிருடன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பது அந்த மக்களுக்கே தெரியாது என்றும், தற்போது நான் உயிருடன் தான் இருக்கிறேன் என்பதற்கு இப்படிப்பட்ட பேட்டிகளை கொடுக்கிறார் என்றும், இவரோ இவருடைய தந்தையோ இவருடைய தாத்தா பெரியாரோ தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல என்றும், அதனால் தமிழர்களை ஏளனமாக பார்ப்பது இவருடைய பரம்பரையின் கொள்கை என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள்
இன்று ஓமத்தூர் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலக கட்டுமான பணிகளை பார்வையிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உத்தரவை ஏற்று தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாக உத்தரப்பிரதேச முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான திரு மாயாவதி குற்றம் சாட்டியிருப்பதாகவும் இன்று பொறுப்பேற்றிருக்கும் நவீன் சாவ்லா காங்கிரசின் அடிமை என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் மன்மோகன் சிங் தான் பிரதமர் என்று காங்கிரஸ் கட்சி கூறி வருவதை நிராகரித்து உள்ளார் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள். பிரதமர் யார் என்பதை தேர்தலுக்கு பின்னரே முடிவு செய்ய முடியும் என்று கூறியதால் காங்கிரஸ் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரபல திரைப்படமான ஸ்லம்டாக் திரைப்படத்தில் நடித்த ரூபியா என்ற சிறுமியை அவருடைய தந்தை பல கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் விட்ட செய்தியால் அவரை மும்பை போலீசார் தற்போது கைது செய்திருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் கல்வி அமைச்சரின் தந்தையை தாலிபான்கள் கடத்தி சென்று விட்டதாகவும் இதனால் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக காபூலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள தாலிபான் நகரங்களை அரசியல் கட்சிகள் எதுவும் இயங்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக பாகிஸ்தானிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுக்கு அருகில் உள்ள ஜமைக்கா நாட்டிலிருந்து கனடாவுக்கு புறப்பட தயாரிருந்த கனடா விமானம் ஒன்றை மனநோயாளி ஒருவர் கடத்தி விட்டதாகவும் அவர் நேற்று பயணிகளை விடுவித்து அதன் ஊழியர்களை தன்வசம் வைத்திருந்த போது அதிரடியாக உள்ளே நுழைந்த ராணுவத்தினர் அந்த மனநோயாளியை கைது செய்ததாகவும் ஊழியர் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை 0.25 விழுக்காடு குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பதாக மும்பையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 ஏப்ரல் 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கேரளா மற்றும் தென் மாவட்டங்களில் லேசான மேகமூட்டம் இருப்பதை காணலாம். இதனால் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் அதேபோல் கிருஷ்ணகிரி ஓசூரிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் இந்த படத்தில் காணப்படுகிறது. மற்ற இடங்களில் வெயிலின் தாக்கம் இன்று அதிகமாக இருந்ததாகவே தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.